இந்த வீடியோல வந்து நம்ம group 2A மெயின்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட் உடைய where to study and last year question analysis வந்து பார்க்க போறோம். So where to study மெயினா ஸ்கூல் புக்ல என்னென்ன லெசன்ஸ் தான் வந்து கவர் ஆகுது அதை வந்து கிளியரா பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது லாஸ்ட் இயர்ல எப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் இதெல்லாம், மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அண்ட் டஃப் லெவல் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த அனலைஸ் மூலம் நீங்க இந்த சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, நம்ம இதுல வந்து போலாம். நான் அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்லயே வந்து எது வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், எந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் எல்லாமே வந்து ஓவரால் அனலைஸ்ல வந்து நான் சொல்றேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து மட்டுமே இப்ப சிலபஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 45 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு கிட்டத்தட்ட 30 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்டும் கூட. இந்த சப்ஜெக்டை நம்ம கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இது வந்து நம்ம பேசிக்கா வந்து ப்ரிலிம்ஸ்ல வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே, அதனால இந்த டாபிக்ஸ் நமக்கு ஓரளவுக்கு எங்கெங்க இருக்கு நமக்கு தெரியும். ஸோ ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மலா ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லாம மெயின்ஸ்க்கும் கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்டாண்டர்டான இன்னொரு சோர்ஸை ரெஃபர் பண்ணணும் தான். ஸ்கூல் புக்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லா லெசன்ஸும் நல்லா கிளியரா படிச்சிருங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து 6th 7th 8th இதுல இருக்கிற அதே லெசன்ஸோட கவரேஜ் தான் 10th 11th 12th. ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்டாண்டர்ட் ஹை ஸ்டாண்டர்ட் உள்ள புக்ஸ் வந்து படிச்சுட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஆத்தர் லக்ஷ்மிகாந்த் இந்த மாதிரி புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கிறது ஒரு மெயின்ஸ் ஸ்டாண்டர்ட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க தான் வந்து கவர் ஆகுது 6th 7th 8th 10th 11th 12th. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், பார்லிமெண்ட் இந்த டாபிக்ஸ் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து படிச்சிருப்போம். ஸோ இதுவும் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த 12th இந்த லெசன்ஸ், 10th சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த லெசன்ஸ்ல எல்லாமே கவர் ஆயிடுது. ஸோ இந்த லெசன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், இதுவும் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்ல லோக்கல் கவர்மெண்ட் இதுவும் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுவும் நமக்கு வந்து 10th 11th இந்த புக்ஸ்ல வந்து கவர் ஆயிடுது, ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட். ஸோ நான் இந்த PDF வந்து நம்ம ஆப்ல வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் தான் நமக்கு ப்ரிலிம்ஸ்ல இருக்கு. பட் நம்ம ப்ரிலிம்ஸ்ல அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் இந்த டாபிக் வந்து படிச்சிருக்க மாட்டோம். பட் இது வந்து அட்லீஸ்ட் இந்த லெசன்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், அப்புறம் இந்த விமன் எம்பவர்மெண்ட் இதெல்லாம் நீங்க இங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா வந்து சோஷியல் இஷ்யூஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், மனித உரிமைகள் மற்றும் ஐநா சபை. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து நமக்கு வந்து முன்னாடி இருந்த குரூப் 2 சிலபஸ்ல மெயினான டாபிக்கே இதுதான். பட் இதுக்கு வந்து நமக்கு வந்து புக்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா டெப்தா படிக்கணும்னு நம்ம முன்னாடி இதுக்கான ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நான் அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் டெலகிராம்ல. ஸோ நீங்க அதை வந்து ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல கொஞ்சம் வந்து இது ரிலேட்டட் வந்து பாத்துக்கோங்க. அப்புறம் தமிழ்நாடு வர்ச்சுவல் அகாடமி கவர்மெண்ட் சோர்சஸ் வந்து இருக்கு. இதுவும் நான் வந்து உங்களுக்கு டெலகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். இதை தவிர்த்து கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி செக்ரட்டரி இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கூல் புக்ஸ்லயே வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடா நம்ம கம்ப்ளீட் நாலேஜ் வந்து இருக்கணும். பிகாஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ், இ கவர்னன்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து படிச்சிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும். ஆனா ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பழைய ஸ்கீம்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட அந்த 1950ல இருந்து இப்போ வரைக்கும் நல்ல ஸ்கீம், அதாவது மெயினா வந்து இப்ப ஸ்டாலின் பீரியட் ஸ்கீம்ஸ் தான் போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல நிறைய வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். அதே சமயத்துல கொஞ்சம் பழைய ஸ்கீம்ஸோட நாலேஜும் நமக்கு இருக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு 100 ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் இந்த வீடியோஸ் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்தரா இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும், என்னென்ன கிளாஸஸ் நம்ம ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்றேன். அண்ட் இ கவர்னன்ஸ் பாலிசி இதுவும் நம்ம வந்து ஆல்ரெடி இதுக்கான நோட்ஸ் வந்து டெலகிராம்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இது எல்லாமே அப்டேட் பண்றேன். அண்ட் ஃபர்தரா இப்போ வந்து நம்ம குரூப் 2A மெயின்ஸ் பேட்ச் வந்து ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் அப்டேட்டட் மெட்டீரியலா வந்து ரெடி பண்றோம் ஒவ்வொரு டாபிக் வைஸ். ஸோ நீங்க அதை வந்து கோ த்ரூ பண்ணுங்க. நான் அந்த மெட்டீரியலுக்கான சாம்பிள்ஸும் உங்களுக்கு வந்து தரேன். ஃபர்தரா இந்த டாபிக்ஸ் ரிலேட்டட் என்னன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிற மெட்டீரியல் கிளாஸஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து டெலகிராம்ல வந்து ஷேர் பண்றேன். இந்த வேர் டு ஸ்டடி வந்து நம்ம ஆப்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கான லிங்க் வந்து தரேன். ஸோ இதுதான் மெயினா வேர் டு ஸ்டடில. இதுல எந்தெந்த லெசன்ஸ் தான் டு தி கோர் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்ன்றதை நான் ஃபர்தர் வீடியோல வந்து சொல்றேன். Group 2A means 2025 இதனுடைய where to that is administration subject.
இது வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். தட் இஸ் இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஈஸி லெவல், மாடரேட் லெவல், டஃப் லெவல் கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் என்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவு தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரிஸ், மைன்ஸ் இதெல்லாம் அந்த ஆர்டிகல் 23 and 24 வந்து 23 வந்து லேபர் அடல்ட், 24 வந்து சைல்டு. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். நம்ம அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து அடிக்க முடியும். ஸோ இது வந்து ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ 91st அமெண்ட்மெண்ட், 102nd, 105th, 106th இதுல வந்து நீங்க ஓரளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ் கம்ப்ளீட்டா படிக்கணும், 100% சிலபஸ் படிக்கணும், இந்த டாபிக்ஸ் படிக்கணும், இந்த டாபிக்ஸ் படிக்கக்கூடாது, எந்த ப்ரியாரிட்டியும் கிடையாது. பட் அதுலேயே கொஞ்சம் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கிறத வேரி பண்ணிக்கலாம். பட் 100% படிக்கணும். இப்போ முன்னாடி இருந்த கொஸ்டின்ஸ்க்கு தான் ரொம்ப ஆழமா படிக்கணும், இல்லை ஓரளவுக்கு மேலோட்டமா படிக்கிறவங்களே அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ற முடியும். பட் இந்த கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு 50% கொஞ்சம் டெப்தா போய் படிக்கிறவங்களுக்கு தான் அந்த நாலேஜ் வந்து இருக்கும். ஸோ இதுல எந்த அமெண்ட்மெண்ட்டும் தெரியலனாலும் அட்லீஸ்ட் 91st அமெண்ட்மெண்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து இந்த அமைச்சர்கள் குழு அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. 50%க்கு மேல வந்து இருக்கக்கூடாது லோக்சபால, இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டரையும் சேர்த்து. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை தவிர்த்து வந்து இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மற்ற இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் இது படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், அமெண்ட்மெண்ட்ஸ் தான் படிக்காதவங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ஷியல் லெவல் கொஸ்டின் தான். ஸோ இதுல உள்ள அமெண்ட்மெண்ட்ஸ் 102 அமெண்ட்மெண்ட் எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இது பேக்வர்ட் கிளாஸை பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் 105th அமெண்ட்மெண்ட், 105th அமெண்ட்மெண்ட் வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் பத்தி சொல்லுது. 106th அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா விமனுக்கு ரிசர்வேஷன் சொல்லுது லோக்சபால. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு பார்ஷியல் லெவல் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர், இது ஃபுல்லா இந்த லோக்கல் கவர்மெண்ட் அந்த கமிட்டிஸ் பத்தி. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டினா நமக்கு தெரியும், 1953, அசோக் மேத்தா 1973. ஸோ அந்த ஆர்டர் படி போனீங்கன்னா 3 to LM Singhvi 1986, GVK ராவோ கமிட்டி ஐ திங்க் 1985. இது வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுபடி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 to 14 இது வந்து ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின். இது ஓரளவுக்கு நார்மலா நீங்க வந்து படிச்சாலே வந்து இந்த கொஸ்டின் அட்டன் பண்ற முடியும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் ஸ்டேட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது அமைச்சர்கள் பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த மாநில அமைச்சர்கள் மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள். கண்டிப்பா வந்து அந்த சட்டமன்றத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து பொறுப்பு தான். மாநில அமைச்சர்கள் ஆளுநர் அவர்கள் ரகசிய காப்பு மற்றும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஸோ கவர்னர் தான் அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எல்லாமே பண்றாரு. ரெக்கமெண்ட் பண்றது சீஃப் மினிஸ்டர். மாநில அமைச்சர்களின் செலவினங்களை, சலுகைகள் மற்றும் பிற படிகளை மத்திய பாராளுமன்றமே தீர்மானம். கண்டிப்பா கிடையாது. இது மாநில அளவுல சட்டமன்றமே வந்து இதை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணிடும். ஸோ பார்லிமெண்ட் இதுல தலையிடாது. ஸோ 1 and 2 தான் வந்து கரெக்ட். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கொஸ்டின் வந்து ஓரளவுக்கு இந்த அமைச்சர்கள் குழு இதை பத்தி தான் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களுக்கு இது வந்து ஓகே தான், இது ஓரளவுக்கு அட்டன் பண்ணலாம். ஸோ பார்ஷியல் லெவல் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, காம்போசிஷன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள். மக்களவையின் அமைப்பு பற்றிய பின்வரும் அறிக்கைகளை படித்து சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதுல வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் தான் வந்து பாருங்க, இந்த பிரசிடென்ட் ஷால் நாமினேட் 12 people. இது வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னா என்னது, லோக்சபா. ஆனா இது லோக்சபால 2 people தான் பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தப்பு, ஏன்னா நம்ம கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 552 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. கிடையாது. ஸ்டேட்ல வந்து 552 தான் வந்து கிடையாது. ஓகேவா? இது வந்து ஸ்டேட் லெவல் ஹவுஸ் ஆஃப் பீப்புள். நெக்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து 2 ஆங்கிலோ இந்தியன் நாமினேட் பண்ணுவார் சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஏ ஆப்ஷன் எக்ஸாக்டா தெரியலனாலும் மற்றது எலிமினேட் பண்ற நாலேஜ் இருந்தா இந்த கொஸ்டின் வந்து ஓரளவுக்கு ஈஸியா வந்து அடிக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து ஒரு பார்ஷியல் லெவல் கொஸ்டின் தான். ஓரளவுக்கு நார்மலா படிக்கிறவங்க தாண்டி கொஞ்சம் நீங்க வந்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க,
ஒரு சில கொஸ்டின்ஸ் நமக்கு டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எலிமினேட் பண்ற நாலேஜ் நமக்கு இருந்தா ஓரளவுக்கு அதை வந்து அந்த கொஸ்டினை வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின் தான். எது என்னென்ன ஹேபியஸ் கார்பஸ்னா அந்த ஒரு நபரை ஆஜர்படுத்துதல், மேண்டமஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்றது. அதுலேயே கமாண்ட்னு வார்த்தை இருக்கு. செச்சுரி, ஷுர், சர்டைனா ஷுர்னு அர்த்தம், சர்டிஃபைட். குவாரண்ட்னா என்ன வாரண்ட்ல அத்தாரிட்டி. ஸோ இது வந்து ஒரு நார்மல் லெவல் கொஸ்டின் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஈஸி தான். 4 3 2 1 ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதுல வந்து எது வந்து ட்ரூன்னு கேக்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாக இந்த ஹைகோர்ட் பற்றி கேட்டிருக்காங்க. பார்லிமெண்ட் வந்து ஹைகோர்ட் வந்து எந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வேணாலும் இது பண்ணலாம், உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். யூனியன் டெரிட்டரிஸ் டெல்லி டஸ் நாட் ஹேவ் ஏ செப்பரேட் ஹைகோர்ட். டெல்லிக்கு செப்பரேட் ஹைகோர்ட் வந்து இருக்கு. ஸோ செகண்ட் வந்து ராங். அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் மிசோரம் பிகம் ஃபுல் ஃபிளெட்ஜ்டு ஸ்டேட்ஸ் இன் 1987. ஸோ இது வந்து அந்த ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் அதை பற்றி படிச்சிருந்தா நமக்கு அந்த நாலேஜ் வந்து இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஆழமா படிக்காதவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் ஒரு ஆவரேஜா படிக்கிறவங்க என்ற ஒரு இதுல இருந்து நான் சொல்றேன். ஸோ அவங்களுக்கு இது வந்து டஃப் தான். ஓகேவா? நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா டெப்தா படிக்கணும் இந்த ஒரு சப்ஜெக்ட்ன்றதான் மெயினா நான் சொல்ல வர்றது. ஸோ நீங்க ஆவரேஜாவே இருந்துருங்க நான் சொல்ல வரல. இந்த மாதிரிதான் கேட்கறாங்க. ஸோ கொஞ்சம் இதுல இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் மாறுங்கன்றதான் சொல்ல வர்றது. ஸோ பிரியாம்பிள் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கேசஸ் நம்ம மெயினா வந்து படிச்சிருக்கணும். ஒவ்வொரு கேஸ் நமக்கு படிச்சிருந்தா இந்த ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸி தான். பட் இருந்தாலும் நான் இதை வந்து ஒரு பார்ஷியல் லெவல் கொஸ்டின்ஸ்ல வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இன்கரெக்ட்லி பேர்டு. இது ஃபுல்லா இந்த ஆக்ஸ் ரிலேட்டடா வந்து வருது. ஸோ இந்த ஆக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 and 4 வந்து இன்கரெக்ட் சொல்றாங்க. அப்போ 1 and 3 வந்து கரெக்ட். ஸோ 2013 இது எல்லாமே ஓரளவுக்கு ஃபெமிலியரா கேள்விப்பட்டிருப்போம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு. அதுக்கப்புறம் இந்த ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 இதுவும் ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆக்ட்ஸ் தான் கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. ஸோ நான் டஃப் லெவல்ல தான் இந்த ஒரு இதை வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து போக்சோ ஆக்ட் 2012. ஸோ இதுல வந்து என்ன சொல்லுது, எது பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரெஸ்மெண்ட் அப் டு 6 months ஆர் ஃபைன் ஆர் போத். ஸோ போக்சோ ஆக்ட், இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட், இதெல்லாம் நம்ம மெயின் ஆக்ட்ஸ்னு வரும்போது நல்லாவே வந்து படிச்சிருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கொஸ்டின் வந்து ஓரளவுக்கு பார்ஷியல் லெவல் கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எஸ்சி அண்ட் எஸ்டி ஆக்டை பத்தி கேட்கறாங்க. இது கண்டிப்பா நமக்கு வந்து தெரிஞ்சே இருக்கணும், 1989. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பேசிக் லெவல் தான். கண்டிப்பா இதை படிச்சிருக்கணும் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஈஸி லெவல்ல தான் நான் இதை வைப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கமிட்டிஸ்ல வந்து கேட்கறாங்க. ஸோ கட்கில் கமிட்டி 1988. இது வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு பார்ஷியல் லெவல் கொஸ்டின் தான். பாலிசி அண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்காக கட்கில் கமிட்டி போட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாருங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின் தான். இது 3 and 4 கரெக்ட் நமக்கு வந்து தெரியும். பார்லிமெண்ட் இந்த ஆர்டிகல் கிடையாதுன்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸி லெவல் கொஸ்டின் தான். நம்ம இந்த ஒரு அனலைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதென்ன ஈஸி, மாடரேட், டஃப்னு சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு அனலைஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, நம்ம எப்படி நம்மளோட படிக்கிற அந்த ஷிஃப்ட் வந்து மாறணுன்றதுக்கு இந்த ஒரு அனலைஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது ஃபுல்லா வந்து இந்த ஆக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பழைய ஓல்டுல இருந்து வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து நம்ம இந்த மாடர்ன் ஹிஸ்டரி படிச்சா அதுக்குரிய நாலேஜ் வந்து கிடைக்கும். பட் இருந்தாலும் இதை வந்து நான் கொஞ்சம் ஒரு டஃப் லெவல் கொஸ்டின்ஸாவே வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 3 tier சிஸ்டம் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட். இதுல தான் கிராம சபான்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பேசிக் தான், ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது வந்து ஃபுல்லா ஒவ்வொரு லீடர்ஸ் வந்து எந்தெந்த இதை வந்து சார்ந்தவங்க கேட்கறாங்க. ஸோ 2 and 3 பிபி மண்டல், மொரார்ஜி தேசாய் இதான் வந்து கரெக்ட். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல வந்து இருந்திருக்காங்க சொல்றாங்க. கண்டிப்பா அண்ணாதுரை தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் வந்து செலக்ட் ஆயிருந்திருப்பாரு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஒரு பார்ஷியல் லெவல் கொஸ்டின் தான். ஏன்னா இப்ப ராஜகோபாலாச்சாரி நமக்கு வந்து அவர் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் அவர் இருந்தா தானே இருந்திருப்பாரு. அவர் வந்து
ஐ திங்க் ரெண்டு இதுலேயுமே இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 2 and 3 தான் கரெக்ட். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டெப்த்தாக இந்த மாதிரியும் நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூனியன் மினிஸ்டர் கேட்டகரி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரி, கேபினட் மினிஸ்டருக்கு என்ன ரேங்க், டெப்யூட்டி மினிஸ்டருக்கு என்ன ரேங்க், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், இதெல்லாம் நார்மலாக ஒரு மினிஸ்ட்ரி லெவலில் நம்ம பிரைம் மினிஸ்டர் படிக்கும் போதே இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினட் மினிஸ்டர்ஸ் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ நான் இதை வந்து கண்டிப்பாக ஒரு ஈஸி லெவலில் தான் நான் வந்து வைப்பேன். ஓகேவா? நான் இந்த PDF உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வித் ஆன்சர்ஸோட கோத்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து இதே கொஸ்டின்ஸ் என்ன வரப்போகுது அப்படி தான் வந்து கேட்காதீங்க. கண்டிப்பாக கோத்ரூ பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா ஒரு மெயின்ஸ் லெவலில் நீங்கள் படிக்கிறேன்றப்ப இந்த விஷயம் தான் நீங்கள் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் இன்கரெக்ட் ஒன் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து இன்கரெக்ட் ஒன், இதில் வந்து 4 தான் இன்கரெக்ட். பார்லிமெண்ட் ஹேஸ் பவர் டு கிராண்ட் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு பர்சன் சர்விங் இன் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ நார்மலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல்ஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டெப்த்தாக போய் எமர்ஜென்சி அப்போ எந்தெந்த ஆர்டிகல் வந்து சஸ்பெண்ட் ஆகும், இந்த மாதிரி சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்டே பண்ண முடியாது. இப்போ 21 இந்த ஆர்டிகல் தான் சஸ்பெண்டே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் டெப்தா இது ஓரளவுக்காவது இது வந்து ஒரு எப்படி சொல்றது, நான் பார்ஷியல் லெவலில் தான் இப்போ ஓரளவுக்காவது 50% டெப்தா வந்து படிக்கிறவங்களுக்கு இந்த நாலேஜ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது வந்து இந்த யூனியன் ஸ்டேட்ஸ் அது ரிலேட்டடா இந்த மேகாலயா ஆக்ட் 1969 வந்திருக்கு. ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டர் இது கண்டிப்பா வந்து ஒரு பார்லிமெண்ட் தான் வந்து ஆல்டர் பண்ண முடியும். இந்த டெரிட்டரி ஸ்டேட் அது எல்லாத்தையுமே ஆல்டர் பண்றது ரிமூவ் பண்றது எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபால்ஸ்னு கன்ஃபார்மா எடுத்துடலாம். இந்த மேகாலயா இந்த இது வந்து நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கணும் சரிங்களா, இந்த ஆக்ட் இது எல்லாமே. ஸோ ஓரளவுக்கு இது வந்து ஓரளவு கெஸ் பண்றதுனால பார்ஷியல் லெவல் தான். நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ப்ரீஆம்பிள் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். 2 and 4 கரெக்ட். ஜனவரி 22, 1947 4ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ப்ரீஆம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஃபர்ஸ்ட் வந்து அம்பேத்கர் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா கிடையாது, நேரு தான். இதுல வந்து செக்யூலர் என்ற வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரீஆம்பிள கண்டிப்பா ஒரு பேசிக் லெவல்ல நீங்க படிக்க வேண்டியதான். ஈஸி லெவல்ல தான் என்னால இதை வைக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நீங்கள் நலமா, இதெல்லாம் வந்து பேசிக்கா ஸ்கீம்ஸ் சார்ந்தது, அந்தந்த நேரத்துல வர ஸ்கீம்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஈஸி லெவல் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் இதுவும் வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்கீம்ஸ் தான். ஸோ இல்லையா, ஸோ இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸி தான். ஸோ இது ஃபுல்லாக வந்து இந்த காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் நமக்கு ரொம்ப எக்ஸாக்டாக வந்து தெரியாது. பட் இந்த அளவுக்கு தான் கேட்குறாங்க. நம்ம மாடர்ன் இந்தியா படிக்கும்போது அதில் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிக்க வேண்டியது இருக்குது. அதாவது சென்னை, தமிழ்நாடு அதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக நம்ம படிச்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு டஃப் தான். நெக்ஸ்ட் வேர்ல்டு தமிழ் டயஸ்பொரா டே. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஜனவரி 12 வந்து தெரியும். இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் வர கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நீங்கள் படிச்சா இருக்கணும். இதெல்லாம் ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கோத்ரூ பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ ஈஸி தான் இது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும் போது இதெல்லாம் படிச்சிருக்கணும். சிவில் டிஃபென்ஸ், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா கலெக்டர் பத்தி பேசிக்கா நம்ம படிச்சிருக்கோம். ஈஸி லெவல் தான். நெக்ஸ்ட் வந்து சிப்காட் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ சிப்காட் ஒரு இண்டஸ்ட்ரீஸ். இதுல வந்து எது வந்து கரெக்ட்னு கேட்டா இட் ப்ரொவைட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் லோன்ஸ் அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. ஸோ சிப்காட் பத்தி ஓரளவுக்கு நம்ம இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும் போது கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடா இதை வந்து நம்ம படிச்சிருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பார்ஷியல் லெவல் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரண்ட் ஓரியன்டா. ஸோ கண்டிப்பா கரண்ட் ஓரியன்டா வர்றது எல்லாத்தையும் நான் ஈஸி லெவல் தான். பிகாஸ் அந்த டைம் கரண்ட் ஓரியன்டா ஒரு 1 year கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்மளால கரண்ட்லேயே நான் எல்லாமே ஈஸி சொல்ற மாட்டேன், ஒரு சிலது நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ முனிசிபாலிட்டி டு சஸ்பெண்ட் ஆர் அபாலிஷ், இது வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் ஓரியன்டா படிச்சிருப்போம். பட் செக்ஷன்ஸ் ஓரியன்டா ரொம்ப படிச்சிருக்க மாட்டோம். அதனால நான் இதை வந்து டஃப்ல தான் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்கறாங்க. பட் அதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கேட்கறாங்கன்றப்ப நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப போய் எல்லாத்தையும் படிக்கணும். நம்ம கையில உள்ள ஸ்கூல் புக்ஸ், அதை தாண்டி லட்சுமிகாந்த் இதெல்லாம் நல்லா படிச்சு கொஞ்சம் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்றது, இதை நல்லா பண்ணா போதும். நெக்ஸ்ட் செக்ரட்டரியில வந்து கேட்டிருக்காங்க. ஸோ செக்ரட்டரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து, அதுவும் இல்லாம செக்ரட்டரி வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸ் ரொட்டீன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுதான் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் லெவல் தான். பட் இருந்தாலும் ஒரு பார்ஷியல் லெவல்ல வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஆக்சுவலி போன தடவை வந்து நமக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் அட்மினிஸ்ட்ரேஷன். பட் இதுல ஒரு சிலது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின் தான். ஸோ ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்ட் இன் தமிழ்நாடு.
கண்டிப்பா வந்து அதுல டிபார்ட்மெண்ட் வைஸ் ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்களோட பிரைமரி ரோல்ஸ் சீஃப் மினிஸ்டர் அவங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நார்மல் நாலேஜ் கொண்டே நம்ம இதை தான் அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் இது வந்து முத்தாலங்குறிச்சி அங்கே கன்னியாகுமரியில் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் தான். அந்த நேரத்தில் ரொம்ப ஃபேமஸான கரண்ட் அஃபேர்ஸும் கூட இது. நெக்ஸ்ட் ஹிந்தி ரிலிஜியஸ் என்டோவ்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்ட் தான் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 1989. இதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் ஒரு பேசிக் லெவல் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த தாயுமானவர் மேன் ஹூ பிகம்ஸ் மதர். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி சைடில் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து தரல. ஸோ இது வந்து கொஞ்சம் கெஸ்ல தான் போயிருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் நலமா இதெல்லாம் வந்து ஈஸியான ஒரு இதுதான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க எல்காட் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ எல்காட் பத்தி இது வந்து நோடல் ஏஜென்சி ஃபார் ஐடி எல்காட் பத்தி தான் நம்ம கண்டிப்பா வந்து படிச்சிருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஏரியால. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸா நீங்க கோத்ரூ பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு ஆன்சர் ஈஸியா தான் இருக்கு. ஐடிஎன்டி ஹப் இது வந்து ஒரு பார்ஷியல் லெவல் கொஸ்டின்ஸ். ஸோ ஓவரால் இது பண்ணதுல ஈஸியில வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. எல்லாருமே இதை வந்து அட்டன் பண்ணலாம். அதாவது ஓரளவுக்கு 25% நான் மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்லா 100% சிலபஸ் முடிச்சு 25% டெப்தா படிக்கிறவங்க இதை அட்டன் பண்ணலாம். மீதி மாடரேட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 11 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 100% சிலபஸையும் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் கொஞ்சம் டெப்தா தெரிஞ்சுக்கிறவங்க இந்த ஒரு 11 கொஸ்டின். நெக்ஸ்ட் டிஃபிகல்ட்டி லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 12 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 75% கொஞ்சம் டெப்தா போய் படிக்கிறவங்க அந்த எக்ஸாமுக்கு டு தி கோர் போய் பிவைக்கு சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுட்டு நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றவங்க அவங்களுக்கு இந்த நாலேஜஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அந்த சிலபஸை வந்து முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றவங்களா இருப்பாங்க. பட் பிவைக்கு சால்வ் பண்ணி இதெல்லாம் பண்றவங்க தான் இந்த டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டின்ஸ் தான் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்க எந்த கேட்டகரியில வர போறீங்க, இப்போ எந்த கேட்டகரியில இருக்கீங்க எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா, இதே மாதிரி ஃபர்தர் அனலைஸ் பண்ணலாமா அதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபர் 23 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து அதுல நிறைய வெல் பிளான்டு சிஸ்டமா நம்ம கொண்டு போறோம். ஸோ கண்டிப்பா நீங்க அதுல ஜாயின் பண்ணணும். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டு யூ. தேங்க்யூ.